ஹாய் ஹலோ ஏபிசி ஃபேமிலிஸ். நம்ம காலை டியூட்டி எடுத்தாச்சுங்க. எங்க டியூட்டி எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட் நம்ம ரூம்லேருந்து ஒரு 500 மீட்டர் தாங்க பிக்கப். லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கரெக்டாக 1 மினிட் தான் காட்டுது. சரி, இதுக்கு முன்னாடி நம்ம பேக்கேஜ் அட்வான்ஸ் பேக்கேஜ் எடுத்து வச்சிருக்கோம். அட்வான்ஸ் பேக்கேஜ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது தாங்க பேக்கேஜ் எடுத்து வச்சிருக்கோம். எந்த லொகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம தேனாம்பேட்டை லொகேஷன் எடுத்து வச்சிருக்கோம். சரி ஓகே, அதுக்கு முன்னாடி டியூட்டி வந்துச்சு சேத்பட் டியூட்டி. சரி ஓகே, இந்த டியூட்டி எடுத்தாச்சுங்க. இந்த டியூட்டி ட்ராப் பண்ணிட்டு அப்படியே அந்த டியூட்டிக்கு போயிடலாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 10:30 தான் பிக்கப். இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 9:50 பிக்கப் பண்ண போகிறோம். பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு பறக்க வேண்டியதாங்க. கஸ்டமர் வந்துட்டாரு, அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதாங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் வண்டி நிற்க வச்சிடலாங்க. ரைட்டில் நிற்க வச்சு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு போப்போ கண்டிப்பாக பண்ணுறேங்க. ஃபுல்லாக வண்டி வந்தபடியே இருக்குது. ஓகேங்க, கஸ்டமர் பிக்கப் பண்ணி அப்படியே சும்மா ஜம்முன்னு போப்போ கண்டிப்பாக பண்ணுறேங்க. வண்டி போட்டுருவோம் சார். ஓடிபி சார் 7864 போடுங்களா? 7864 ஓகே சார். தென்னம்பட்டை கிட்ட வருதா? ஓகே, அப்படியே சும்மா ஜம்மன் ட்ராப் பண்ணிட்டு தென்னம்பட்டை டூடி எடுத்துகிட்டு அப்படியே தான். 336 சார். ஜிபேவா கேஷா சார்? ஜிபேவா? ஸ்கேனர் இருக்கு பாருங்க. 336 சார். 336. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. எங்கே ட்ராப் பண்ணி பார்த்தீங்கன்னா லிட்டில் மவுண்ட் தாங்க. லிட்டில் மவுண்ட் தான் கஸ்டமர் ட்ராப் பண்ணோம். எவ்வளோ அமௌண்ட் காமிச்சு பார்த்தீங்கன்னா 300. இது என்ன ஏதோ மெசேஜ் வந்திருக்கு, இன்னும் மெசேஜ் வந்துருக்குங்க. ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா பேமெண்ட் செலுத்துறது காட்டுது. எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க ஊபர்லன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 233 ரூபா கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இதுவோட வந்து ஈகார்டு தாங்களா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு எம்டி பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் பக்கம் வந்துருப்போங்க. ஒரு 7 கிலோமீட்டர் பக்கம் வந்திருக்கோம். ஜம்முன்னு வந்தாச்சு. கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சு. லிட்டில் மவுண்ட் கரெக்ட் லிட்டில் மவுண்ட் மெட்ரோ வாண்டி ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வெயிட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பேக்கேஜ் எடுத்து வச்சிருக்கோங்க. அட்வான்ஸ் பேக்கேஜாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அட்வான்ஸ் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஹவர் பேக்கேஜ் கோ ஷடான் எடுத்து வச்சிருக்கோம். உங்களுக்கு தெரியுதுங்களா? 2670 கோ ஷடான் ரெண்டல். பார்த்தீங்கன்னா 10:30 பிக்கப்பு, 6:30 எண்ட் ஆகுது. 8 மணி நேரம் பேக்கேஜுங்க. எங்கே பிக்கப்னு பார்த்தீங்கன்னா தேனாம்பேட்டைங்க. திருவிக்கா குடியிருப்பு, அதாவது தேனாம்பேட்டை அண்ணா சாலை தேனாம்பேட்டை ட்ராப்பு. தேனாம்பேட்டை நம்ம இன்னும் ஃப்ரண்ட்டில் போகணுங்க. அதனால சரி அப்படியே ஜம்முன்னு இங்கேருந்து ஃப்ரண்ட்டில் போயிட வேண்டியதாங்க. இது என்ன வெற்றி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இங்கே ஒரு டீ கப் மாதிரி இருந்தது உங்களுக்கு காட்டுறதுங்க. இங்கே டீ கப் மாதிரி இருந்ததில்ல, இதை நம்ம கிளிக் பண்ணிட்டோன்னா, ஏன் கிளிக் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிட்டோன்னா நமக்கு டியூட்டி வராதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் டியூட்டி வராது. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு, இப்போ நெக்ஸ்ட் டியூட்டி எடுக்கணும். ஆனால் அந்த டியூட்டி எடுக்க முன்னாடி வேறு டியூட்டி அடிச்சுட்டே இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் கம்மியாக ஆரம்பிச்சிருங்க. இப்போ ஆல்ரெடி 30 கிட்ட இருந்தோம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 24 வந்துட்டோங்க. 30 இருந்தோம், 30 இருந்தது இப்போ 24, 6 மைனஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம பேக்கேஜ் அட்வான்ஸ் பேக்கேஜ் எடுக்கும்போது வேறு டியூட்டி வராத மாதிரி அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வராது. சப்போஸ் நீங்கள் வண்டி ஆன்லைனில் இருக்கீங்க, ஒரு டீ சாப்பிட்ணும் அப்படின்னு இறங்கி போகிறீங்கன்னா அந்த மாதிரி பட்சத்தில் நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு போயிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூட்டி அசைன் ஆகும். அதாவது டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்ட ஷோ ஆகாது. நீங்கள் டீலாம் சாப்பிட்டு வந்து திருப்பி ஆன் பண்ணிங்க, அப்புறம் நார்மலாக உங்களுக்கு வந்து திருப்பி ஆன்லைன் இருக்கிற மாதிரி. நீங்கள் ஆஃப்லைன் போயிட்டு வந்தீங்கன்னா அது வேறு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீ பிரேக் மாதிரி அதெல்லாம் உங்களுக்கு அந்த டீ கப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ரெஸ்ட் டைம். இது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட போகும்போது அதை ஆன் பண்ணி வச்சிடலாம். டீ குடிக்க போகும்போது அதை பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்குங்க. ஆஃப்லைன் போய்ட்டு வந்து நீங்கள் ஆஃப்லைனில் போய்ட்டு வந்து காட்டும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம், ஆஃப்லைனில் போய்ட்டு வந்து காட்டாமல் நீங்கள் ஆன்லைனில் இருக்கிற மாதிரி தான். ஆனால் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரிங்க. அதனால் இது யூஸ் பண்ணிக்க பெட்டராக இருக்கும். சரி ஓகே ஃபேமிலிஸ், நான் அப்படியே சும்மா ஜம்முன்னு கஸ்டமர் பிளேஸ் போய்ட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுறேங்க. டியூட்டி ஆசனானே கஸ்டமர் பிளேஸ் போய்ட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுறேன் ஃபேமிலிஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ண போகிறோங்க. கஸ்டமர் வெளியே வந்துட்டாராம், கால் பண்ணிட்டாருங்க. அப்படியே சும்மா ஜம்மு போய் பிக்கப் பண்ணது. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:51 ஆகுதுங்க. அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதாங்க. வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னார். இவரா இல்லை, நார்த் இந்தியன் தான், ஹிந்தியில் பேசினார். யார் இவர்? இல்லை, அதோ இவர். ஓகேங்க, கஸ்டமர் வந்துட்டாருங்க. அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டமர் பிக்கப் பண்ணியாச்சு. பிக்கப் பண்ணிட்டு அப்படியே சும்மா ஜம்மு போப்போ கண்டினியூ பண்ணுறேங்க. அப்படியே சும்மா ஜம்மு உள்ளே வந்தாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு தாங்க. ராயல் என்ஃபீல்டுக்குள்ள தான் வந்து ட்ராப் பண்ணியாச்சு கஸ்டமர். ராயல் என்ஃபீல்டுனா நம்ம நார்மல் ராயல் என்ஃபீல்டுங்க. ராயல் என்ஃபீல்டு மேனுஃபேக்சரிங்கோடைய மெயின் ஹெட் ஆஃபீஸுங்க, அதாவது சோழிநல்லூர் தாங்க. கரெக்ட், சோழிநல்லூர் தாங்க கஸ்டமர் ட்ராப் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகிற ராயல் என்ஃபீல்டு இதெல்லாம் போட்டிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குங்க, அல்டிமேட்டாக இருக்குது. உள்ளே ஃபுல்லாக அதாவது நியூ மேனுஃபேக்சரிங்காக போட்டிருக்காங்க போல இருக்குங்க. கரெக்ட், அதாவது மெயின் மேனுஃபேக்சரிங் நெக்ஸ்ட்டு என்னென்ன மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் அப்படின்ட்டு கன்சல்டிங் மெயின் ஆஃபீஸ் போல இருக்குங்க ராயல் என்ஃபீல்டு. இது கரெக்டாக எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம சோழிநல்லூருங்க. சோழிநல்லூர் சிக்னல் பக்கத்துலேயே வருதுங்க.
அப்படியே சும்மா ஜம்முன்னு வெளியே எக்ஸிட் ஆக வேண்டியதா. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேப் பார்க்கிங் இல்லை போல இருக்குங்க. கேப் பார்க்கிங் அவுட் சைட் தான் சொல்லியிருக்காரு செக்யூரிட்டி கேட்டுக்கலாங்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு வந்தாச்சுங்க. வண்டி ஆர்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா வெஜ் சாண்ட்விச் ஒன்று, அப்புறம் அத்தி ஒன்று ஆர்டர் பண்ணிருங்க. சரி ஓகே, அப்படியே சும்மா ஜம்முன்னு சாப்பிட்டு கஸ்டமர் பிக்கப் பண்ணி கண்டிப்பாக பண்ணுறாங்க. சும்மா ஜம்முன்னு கிளம்பியாச்சுங்க. எங்கே கிளம்பிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா கஸ்டம் பிளேஸ் தாங்க போயிட்டு இருக்கோம். கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே லாபி அண்ணன் வந்துட்டாருங்களாம். மெசேஜ் போட்டிருக்காருங்க லாபி அண்ணன் வந்துட்டு அப்படின்ட்டு. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் மெசேஜ் போட்டோம் அந்த வே சார் வந்துட்டு இருக்கோன்ட்டு. உள்ளவே பார்க்கிங் இருந்தது, உள்ளே கீழே போட சொன்னாங்க. சரி கீழே போட்டு நமக்கு அந்த இடத்துல கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னா பக்கத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒரு இடம் நல்லா இருக்கும். சரி நாங்கள் இருந்து வண்டி நிற்க வச்சுட்டு இருந்த செல்லக்குட்டியை நிற்க வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் போய் நம்ம மதியம் சாப்பிட்டுலாம் வந்தாச்சு. வந்துட்டு இப்போ டைம் என்ன டைம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4:41 ஆகுதுங்க. கஸ்டமர் 2 o'clock கிளம்புற மாதிரி சொன்னார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 4:42 ஆகுது. சரி ஓகே, அப்படியே சும்மா ஜம்மு போய் கஸ்டமர் பிக்கப் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு இருக்குங்க. சரி ஓகேங்க, அப்படியே சும்மா ஜம்மு கஸ்டம் பிளேஸ் போயிட்டு பிக்கப் பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணுறாங்க. சும்மா ஜம்மு கஸ்டம் பிளேஸ் வந்தாச்சுங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் இடம் தாங்க, ராயல் என்ஃபீல்டு தாங்க. ராயல் என்ஃபீல்டு அது பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோடைய தமிழ்நாடோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு சொல்லலாங்க. ஹெட் ஆஃபீஸ் இதுதாங்க அந்த ஹெட் ஆஃபீஸ். அப்படியே சும்மா ஜம்மு போய் கஸ்டமர் பிக்கப் பண்ண வேண்டியதான். நல்லா இருக்குது. ஏன்னா ஒன்று ஃப்ரண்ட்டில் அந்த லோகோ இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஒரு நாள் இருக்கோ இல்லை நமக்கு தெரியல, இல்லைங்க லோகோ இல்லை. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரிலே வேறு லெவலில் உள்ள என்ஃபீல்டில் வேறு லெவலில் இருக்குது. இங்கே தாங்க பிக்கப்பு. கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் போட்டுருவோம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணிடலாங்க. இங்கே தான் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னார். எங்கே ஆளுக்கானும் தெரியலிங்க. சரி கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிட்டு அடிச்சு தமிழ் போக கண்டிப்பாக பண்ணுறாங்க. பெரிய சம்பவம் ஆயிடுச்சுங்க. என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா டயர் ஃபுல்லாக போயிடுச்சுங்க. சரி டயர் எவ்வளோ லைஃப் வரும்னு பார்த்தோம். அதில் டயர் ஃபுல்லாக போயிடுச்சு. ஆனால் காற்று கம்மியாகலைங்க. காற்று கம்மியாகாமல் வெறும் இது மட்டும் போயிட்டுருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இது மட்டும் வந்துருக்கு தனியாக. இதை மட்டும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு அப்படியே மூவ் பண்ண வேண்டியதாக வண்டியை மூவ் பண்ணிவிட்டு கஸ்டமர் ட்ராப் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா டயர் மாற்றினாங்க வேலை ஆகும். என்ன பண்ணுறது, ஒரு பிரச்சனை நமக்கு சரி வருது. சரி ஓகேங்க, அது என்னென்னு பார்ப்போம். கட் பண்ணால் தான் போக முடியும், சவுண்டு வருது. சரி கட் பண்ணிட்டு அடிச்சு ஜம்முன்னு டயர் தாங்க மாற்றணும். சரி அடிச்சு ஜம்முன்னு கஸ்டமர் ட்ராப் பண்ணி கண்டிப்பாக பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டயர் ஷோரூம் தாங்க போயிட்டுருக்கோம். என்ன வெற்றி கஸ்டமர் ட்ராப் பண்ணலையா, டக்குன்னு டயர் ஷோரூம் போகிற அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு யோசிப்பீங்க எல்லாரும். ஆமாங்க, டயர் ஷோரூம் தான் போயிட்டுருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய சம்பவம் ஆயிடுச்சுங்க. என்ன வெற்றி சம்பவம் அப்படின்னா நம்ம டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதுவாகிடுச்சிங்க. பேக் டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நமக்கு அதுக்கு மேலே வர லேயர் ஃபுல்லாக போயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டயர் யூஸ் பண்ண முடியாதுங்க. டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகிடுச்சிங்க. இதுக்கப்புறம் நம்ம டயர் கொஞ்சம் கூட யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னியும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆகிடுச்சிங்க. அதாவது ஸ்டெப்னியும் வெடிஞ்சிட்டு இருந்தது. ஆனால் ஸ்டெப்னியும் இதுவாகிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் டயரும் போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 டயர் நம்ம கிட்ட போயிடுச்சு. மிச்சம் பார்த்தீங்கன்னா 3 டயர் தான் இருக்குது. ஒரு டயர் அதை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரன்னிங்கில் இருக்க டயர் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. இருந்தாலும் லைட்டாக போகும், அதாவது கொஞ்சம் தொலைவு போகும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரைட்டாக ஷோரூம் தாங்க போயிட்டுருக்கோம். கால் பண்ணி கேட்டோம், 8:30 வரைக்கும் இருக்கும் ஜி, வந்துருங்க கொஞ்சம் சீக்கிரமாக அப்படின்னு சொன்னார் அவர் ஷோரூம் ஓனர். சரி ஓகே வந்துட்டு இருக்கேன் சார் அப்படின்னு இது பண்ணியாச்சு. எப்படி வெற்றி உடனே அங்கே நம்பர் எடுத்து அப்படின்னு எல்லாருக்கும் யோசனை இருந்தால் இருக்கும். இது ஒரு எல்லாருக்கும் யூஸ் ஆகுங்க, ட்ரை பண்ணிங்க. நீங்கள் எந்த லொக்கேஷன் இருந்தாலும் சப்போஸ் உங்களுக்கு பேட்டரி ஷாப் தேவைப்படுது, அப்படி டயர் ஷாப் தேவைப்படுதுன்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நியர்பை பேட்டரி ஷாப்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு மேப்லேயே காட்டுங்க. அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தீங்க பட்சத்தில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க, பெட்டராக இருக்குங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்கோமோ ஷோரூம் நியர்பை போட்டோம். டயர் ஷோரூம்னு நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 கிலோமீட்டரில் மேப் காமிச்சுது. சரி அதிலே நம்பர் காட்டுங்க, கீழே கால் பண்ணுற மாதிரி காட்டும். கால் கொடுத்தோன்னா கால் கனெக்ட் ஆகிடுங்க. அப்படி தான் நம்ம கான்டாக்ட் பண்ணி பேசணுன்னே சரி வாங்க ஜி பண்ணிடலாம், 8:30 க்ளோஸ் பண்ணுறோம், நீங்கள் முடிஞ்சளவு சீக்கிரமாக வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி நம்ம கஸ்டமர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கஸ்டமர் அமைச்சிட்டோங்க. உடனே பார்த்தீங்கன்னா மாரா குரூப்பில் போட்டோம். மாரா குரூப்பில் போட்டோடனே உடனே பார்த்தீங்கன்னா மாரா குரூப் ட்ராவல்ஸ் குரூப்பில் போட்டோடனே பார்த்தீங்கன்னா உடனே பக்கத்தில் ஒரு நியர்பை ஒரு தோழர் இருந்தோடனே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி அமைச்சிட்டோங்க. சரி ஓகே, அப்படி சும்மா ஜம்மன் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரும் ஏதோ இஷ்யூ சொல்லிங்க. சரி நீங்கள் சேஃபாக போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி கஸ்டமர் சொன்னாங்க. அது கொஞ்சம் பெட்டராக இருந்ததுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா சில கஸ்டமர் நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும், இந்த மாதிரி அந்த மாதிரி சில பேர் பேசுவாங்க. நம்ம என்னதான் கரெக்டாக வச்சுக்கணும், சுச்சுவேஷன்ன்றது பார்த்தீங்கன்னா எப்படி அமையும் சொல்ல முடியாதுங்க. நமக்கு வந்து சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருந்தது. ஆனால் அவங்க கரெக்டாக சுச்சுவேஷன் புரிஞ்சுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துருவோம், ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் சேஃபாக போங்க, பக்கத்தில் டயர் ஷோரூம் எடுத்து போய் ஃபஸ்ட்டு வண்டி எடுத்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஹிந்தியில் தான் பேசினா, இங்கிலீஷும் பேசினாங்க. இங்கிலீஷில் பேசினாங்க நம்மக்கிட்ட. நார்த் இந்தியன் கஸ்டமர் தான், நல்லா பெட்டராக பேசினாங்க. சரி ஓகேன்ட்டு நம்ம வந்து கேப் அமைச்சு விட்டாச்சு. அந்த கஸ்டமரை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சு விட்டு இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா டயர் ஷோரூம் தாங்க போயிட்டுருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 7:24 போய் ரீச் ஆகிற மாதிரி காட்டுதுங்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டயர் இப்போ 2 டயர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குங்க. மொத்தம் 5 டயர் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இருக்குது கிரிப் இருக்குது மிச்சம் 3 டயரில், இருந்தாலும் 5 டயர் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போத்துக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 2 பெட்டராக இருக்குது. ஒரு 40% 50% இருக்கிற டயரை வந்து பேக்கில் போட்டு ஃப்ரண்ட்டில் 2 புது டயர் போட்டுடலாங்க. இன்னொரு டயர் இருக்கிறது வந்து ஸ்டெப்னியாக போட்டுடலாங்க. போட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு 1 மந்த் இல்லை ஒரு
1 மந்த்துக்குள்ளே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் 2 டயரும் சேஞ்ச் பண்ணிடலாங்க. என்ன மீட்டர் ஏன் மீட்டர் எக்கோமோ போகிறேன் அப்படின்னா, எக்கோமோ வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி இருக்குங்க. சப்போஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் போயிட்டு இருக்கோம், ஏன்னா சென்னையில் எல்லாத்தையும் வேலை நடக்குது, எங்கே கம்பி இருக்குது என்ன இருக்குன்னு தெரியாது. சப்போஸ் ஒரு கம்பியில் படுது டயர் கிழிதுன்ற பட்சத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணன் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு டயர் போட்டிருக்காரு. அவர் இந்த மாதிரி சொல்லி மாற்றினாங்களாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் நம்ம ரெஃபர் பண்ணார், எக்கோமோ போட்டு வெற்றி பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் தான் நாங்கள் போட்டிருந்தோம். எம்ஆர்எஃப் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ஹெவியாக வருங்க, ரன்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ஹெவியாக வரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே அண்ணன் கேட்கும், அண்ணன் சொன்னது தம்பி நீ எக்கோமோ போட்டு பெட்டராக இருக்குங்க. அப்போ நம்மளும் கொஞ்சம் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது எக்கோமோ தான் பெட்டராக இருக்குமே நமக்கு தோணுச்சு. சரி ஓகே எக்கோமோ போடலான்னு போயிட்டு இருக்குங்க. நம்ம என்ன சைஸ் போடுறோம் பார்த்தீங்கன்னா 160, அதாவது நம்மளுடைய ஒரிஜினல் எட்டியாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 175/65 வருங்க, 65/14 வரும். நம்ம என்ன போட போகிறோம் பார்த்தீங்கன்னா 185, அதாவது 165 175 அந்த மாதிரி வரும். நம்ம வந்து என்ன போட போகிறோம் 185 இல்லை 180 இந்த மாதிரி தாங்க போட போகிறோம். 185 180 சரியான ஞாபகம் இல்லை டயர் சைஸு. ஆனால் 180லேருந்து 185 இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு சைஸ் நம்ம போட போகிறோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 70/14ங்க, இதுதான் நம்ம போட போகிறோம். அவர் கால் பண்ணி சைஸ் கேட்கும்போது இருக்குன்னு சொன்னார். நான் சரி 2 டயர் இருக்குன்னா 2 இருக்குது டயர் அவைலபிளாக இருக்குது வாங்க அப்படின்னு சொன்னார். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் 2 டயர் தான் மாட்ட போகிறோம். போயிட்டு எவ்வளோ ஆகுது, எவ்வளோ நேரத்தில் மாட்டி கொடுக்குறாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சரி ஓகேங்க, அப்படியே சும்மா ஜம்முன்னு போயிட்டு, ஜம்முன்னு இல்லை கொஞ்சம் சேடாக தாங்க போகிறோம், என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் நேரம் ஒரே மாதிரி அமையாதுங்க, ஒரு டைம் ஒரு மாதிரி இருக்கும், எல்லாத்தையும் நம்ம கடந்து வந்தாதாங்க. சரி ஓகேங்க, அப்படியே சும்மா நமக்கு அப்போ கூட பார்த்தீங்கன்னா அது போக மாட்டேது. சரி ஓகே ஃபேமிலிஸ், போயிட்டு எவ்வளோ ரேட்டு வருது, எவ்வளோ எப்படி பண்ணுறாங்க, என்ன விஷயம்னு பார்த்துட்டு, என்கிட்ட டியூ வேறு கிட்ட வந்துச்சு. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம டியூ சீட்டு இதெல்லாம் போக கரெக்டாக டியூக்கு தான் காசு வச்சுட்டு இருந்தோம். சுச்சுவேஷன் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் நைட்டு ஓட்டினா தான் முடியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமாக வந்து மார்னிங் வண்டி எடுக்கணும், எடுத்து நைட்டு சீக்கிரமாக மேனேஜ் பண்ணுறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 24 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டியூ 25 டியூ ரேட்டு, 24 நம்ம அக்கௌண்ட்டில் காசு போடணும். இன்றைக்கி என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 15. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 டேஸ் இருக்குது. இந்த 9 டேஸ்க்குள்ளே நம்ம 15,000 ஏர்ன் பண்ணோம் ஃபேமிலிஸ். 16,000 ஏர்ன் பண்ணோம், 50,000 சம்திங் சேஞ்ச் வரும். நம்ம 60,000 ஏர்ன் பண்ணோம். முடியும் நினச்சா எதாக இருந்தாலும் முடியும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி டியூக்காக ரெடி பண்ணோம் அமௌண்ட். சரி ஓகே ஃபேமிலிஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்முன்னு ஷோரூமாவில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஃபேமிலிஸ். அப்படியே சும்மா ஜம்மு வந்தாச்சு எக்கோமோ ஷோரூம் ஆண்டேன். டயர் பார்த்தாச்சு, மிச்சிலையும் இருக்குது, எக்கோமோ இருக்குது. சரி எக்கோமோ தான் போடலான்ட்டு வந்தோம். எவ்வளோ கொட்டேஷன் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 12,350 போட்டிருக்காங்க. ஒரு டயர் வந்து பார்த்தீங்கன்னா 5,800 போட்டிருக்காங்க. அலைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 944 போட்டிருக்காங்க. அலைன்மெண்ட்டு வீல் பேலன்சிங் இது 2 செக் பண்ணுறது 949. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 12,350 வந்துருங்க. சரி ஓகே மாற்றுங்க அப்படி சொல்லியாச்சு. ஃப்ரெண்டு 2 டயர் தாங்க புதுசு போட போகிறோம். சரி ஓகேங்க, மாற்றிட்டு எவ்வளோ மிச்சம் எவ்வளோ போட்டு கேட்குறாங்க அப்படின்னு பார்க்கலாங்க ஃபைனலாக. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மயிலாப்பூர் தாங்க, மயிலாப்பூர் தாங்க கரெக்டாக மயிலாப்பூர் போடுறது மிஷின் தாங்க மாற்றிருக்கோம். சரி அதை அடுத்த மாதிரி மாற்றிட்டு போக வந்து பண்ணுறேங்க. நாளைக்கு புது டயர் வந்துச்சுங்க. புது டயர் வந்து பார்த்தீங்கன்னா அது 2 டயர் வந்துருக்கு. என்ன சைஸு 85, 185, 70, 14. ஓகே 2 டயர்ஸ். ஓகே, இதுக்கப்புறம் அவுட் ஸ்டேஷன் படம் தான். சரி ஓகே, அப்படியே சும்மா மாற்றிட்டு அப்படியே போக கண்டிப்பாக பண்ணுறாங்க. ஃபுல்லாக போயிடுச்சுங்க, இதுதாங்க நமக்கு சம்பவம் பண்ண டயரு ஃபுல்லாக போயிட்டுருக்கு. என்ன பண்ணுறது, இருந்தாலும் வெடிக்கலை, நல்ல வேலை இது மட்டும் தான் இருக்குது, இன்னும் வெடிக்கலைங்க. வெடிச்சிருந்துச்சுன்னா பிரச்சனை, நம்ம மூவ் பண்ணிக்க முடியாது. வெடிக்காதனால பெட்டராக வந்துச்சு. சரி ஓகே, அப்படியே சும்மா ஜம்மன் மாற்றிட்டு போக கண்டிப்பாக பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்மு நம்ம செல்லக்குடி டயர் மாற்றியாச்சுங்க. வேறு லெவல் ரெஸ்பான்ஸுங்க, சூப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. சில இடத்துல போனால் சோம்பேறி மாதிரி இருப்பாங்க, ஆனால் இதில் ஓனர்லேருந்து எல்லாருமே நல்லா பேசினாங்க. சூப்பராக ஓனர்லேருந்து எல்லாருமே பேசினாங்க. நம்ம அமௌண்ட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி 12 சில்லரை பண்ணாங்க. சரி ஓகே, என்ன பண்ணுறது, ஏன்னா ஜிஎஸ்டி தாங்க ஹெவியாக வந்தது, ஸ்டேட் ஜிஎஸ்டியோ சென்ட்ரல் ஜிஎஸ்டி தான் ஹெவியாக வந்தது. நல்லா பேசினாங்க. மெச்சிலின் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கோமோ இந்த டயர்லாம் இருக்குங்க. டக்கு பண்ணிட்டாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. 4 மெம்பர்ஸ் எதுக்கு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, வெறும் நம்ம டயர் கைட்டி மாட்டி ரெடி பண்ணுறதுக்கு மட்டும் 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் ஒருத்தர், அப்புறம் ஓனர் ஒருத்தருங்க. ஓனரும் நல்லா பேசினார், மேனேஜ்மெண்ட்டும் நல்லா பேசினாங்க. ஆனால் ஓனர் மட்டும் ஒரு கம்ப்ளைண்ட் வச்சாருங்க நம்மக்கிட்ட. என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, ஓலாலேயும் ஊபர்லேயும் மழை பெஞ்சுது. நான் ஏர்போர்ட்டில் வந்தேன், ஏர்போர்ட்லேருந்து மயிலாப்பூருக்கு எனக்கு 800 ஓலா காமிச்சிது. சரி ஓகே, ஓலா 800 காட்டுறது போது நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கமிஷன் போக ஒரு 300 சேர்த்து கொடுத்துருவோம்.
800 + 300 1200 கொடுத்துடலாம். ஏன்னா கமிஷன் ஒரு 200 போச்சுன்னா 600 டிரைவருக்கு போகும். நம்ம 800 கொடுத்துலாம், 500 பக்கம் அவங்களுக்கு போகும்ல அப்படின்ட்டு அவர் என்ன பிளான் பண்ணியிருக்காரு, ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு டிரைவர் 2-3 டிரைவர்கிட்ட கேட்டிருக்காரு. நம்ம டிரைவர்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 2000 சொல்லியிருக்காங்க. அதை சொல்லி தான் கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டார். இந்த மாதிரி நான் வந்து பண்ணப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 கேட்டாங்க. அப்புறம் நான் வெயிட் பண்ணி ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி மாறினோடனே பார்த்தீங்கன்னா ஓலா இல்லாமல் வந்தேன். அதே அமௌண்ட் தான் காமிச்சது நமக்கு. அதோட 50 ரூபா கம்மியாக வந்தது, அந்த அமௌண்ட் தான் கொடுத்துட்டு வந்தேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்ன பண்ணுறதுங்க, எல்லாரும் ஒரு மாதிரி இருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ எடுத்துகிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு போப்போ கண்டிப்பாக பண்ணுறாங்க. ஃப்ரண்ட் 2 டயர் மாற்றியாச்சு. எவ்வளோ அமௌண்ட் வந்து மொத்த வெட்டி அப்படி எல்லாம் டவுட் இருக்கும். மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம செலவடி ஓரம் நிறுத்தி செக் பண்ணி பார்த்துலாங்க. 12,000 சில்லரை வந்தது, 12,350 ரூபா கரெக்டுங்க. 12,350 ரூபா வந்தது. நம்ம இங்கே நிறுத்தி சாப்பிட்டு அப்படியே ஸ்டுடியோ எடுத்துகிட்டு அப்படியே சும்மா ஜம்முன்னு போப்போ கண்டிப்பாக பண்ணுறாங்க. சரி ஃபேமிலிஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சும்மா ஜம்முன்னு ஸ்டுடியோ எடுத்தாச்சுங்க. இந்த ஸ்டுடியோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பெசன்ட் நகர் பீச் தாங்க. பெசன்ட் நகர் பீச் பிக்கப் பண்ணி அங்கேருந்து விருதம் பக்கம் ட்ராப்புங்க. விருதம் பக்கம் எங்கே வெட்டுறீங்கன்னா நம்ம ரூம் பக்கத்தில் தாங்க வரும், அந்த சைடு தான் வரும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தான் வரும். அப்படியே ட்ராப் பண்ணி நம்ம ரூமுக்கு போகிறதா போனால் இல்லை அங்கேருந்து டியூட்டி கிடைக்கிறதா கூட வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அதனால் சரி எடுக்கலான்னு எடுத்துட்டோங்க. எவ்வளோ அமௌண்ட்டு காமிச்சது வெற்றி அப்படின்னா 494 93 காமிச்சதுங்க. ஓகே, அப்படியே சும்மா ஜம்முன்னு பிக்கப் பண்ண போகலான்னு கிளம்பியாச்சுங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:56 ஆகுது. ட்ரிப்பு நம்ம இன்னைக்கு மைனஸ் பண்ணால கரெக்டுங்க. ட்ரிப்பு மைனஸ் பண்ணி 45 கிலோமீட்டர் ஓட்டிருங்க காலேருந்து. நம்ம அப்படியே சும்மா ஜம்முன்னு போய் பிக்கப் பண்ண வேண்டியதாக கஸ்டமரை. 8:56 எப்படிங்கிறது ஒரு 10 மினிட்ஸ். கூகுள் மேப் வேணால் காட்டுது 5 மினிட்ஸ் வருதாச்சு. ஓகே 4 மினிட்ஸ் காட்டுது கூகுள் மேப்பு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட நம்ம கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 9 o'clock கிளம்பிடுவோங்க. 9 o'clock கிளம்புனா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 மினிட்ஸ் பக்கம் நம்ம ட்ராவலிங் டைம் வரும்னு நினைக்கிறேங்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு பறக்க வேண்டியதாங்க. எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பெசன்ட் நகர் தலப்பாக்கட்டு பிரியாணியில் தாங்க இருக்காங்களாம். என்ன பிரியாணி ஞாபகமே வருது. தலப்பாக்கட்டு பிரியாணி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேங்க. நான் இப்போ எதுவும் பிலால் சாப்பிட்டுருக்கேன், புகாரி சாப்பிட்டுருக்கேன். பிலால் புகாரி, SS ஹைதராபாத், ட்ரிபிள்ஸ் ஹைதராபாத், அப்புறம் RR சேலம் பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்ருக்கோம். ஆனால் இந்த பிலால் சாப்பிட்லாம், குடிச்சு பிலால் சாப்பிட்டுருந்தோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி சாப்பிட்டது இல்லைங்க, தலப்பாக்கட்டு. தலப்பாக்கட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலப்பாக்கட்டு பிரியாணி மாதிரி தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இப்போ டேஸ்ட்டு கம்மியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு தெரிலிங்க. தலப்பாக்கட்டு பிரியாணி நமக்கு வர ஞாபகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாட்டு யூடியூப்பில் ஒரு ஞாபகம் வந்துச்சு டக்குனு. அந்த பாட்டு சூப்பராக இருந்ததுங்க. எப்படி பாட்டுன்னா, மற்ற நாட்டு சுவையெல்லாமே ஒத்த வேலை உடைய போல, சுத்தமான நம்மூர் சுவையோ ஆத்தா தந்த உசுர போல அப்படின்னு நல்லா இருந்ததுங்க. அது கேட்கும் போது எப்படின்னா, மற்ற நாட்டு சுவை எல்லாமே மற்ற நாட்டு சுவையெல்லாம் மொத்த வேலை இது உடைய போலையாம், ஒரு வேலை போட்டு எடுத்து போட்டுற மாதிரிலாம். சுத்தமான நம்ம ஊர் சமையலே ஆத்தா தந்த உசுரை போல. அதாவது நம்ம ஊர் சமையல் வந்து ஆத்தா தந்த உசுரை போல. அதுமாரி நெய் ஊற்றி பாசம் கொட்டி சமைச்சது திண்டுக்கல் தலப்பாக்கட்டி அப்படின்னு சூப்பர் பாட்டுங்க. நீங்கள் சப்போஸ் கேட்டு பாருங்கள். கேட்கும் போது நல்லா இருக்குங்க. அதாவது ஏஐ மூலிமா எடிட் பண்ணியிருக்காங்க. ஏஐ மூலிமா நல்லாயிருக்கு. சாங் கேட்கவும் சூப்பராக இருக்குது. அப்புறம் அந்த ஏஐ வீடியோ பார்க்கறதும் சூப்பராக இருக்குங்க. சப்போஸ் நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம அப்படியே சும்மா ஜம்முன்னு வந்தாச்சுங்க. இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தலப்பாக்கட்டி கிட்டே வந்தாச்சுங்க. கஸ்டமர் கரெக்டாக தலப்பாக்கட்டி வெளியே நிற்கிறேன்னு சொன்னாங்க. எங்கே கஸ்டமர் ஆளை காணோம், உள்ளே இருக்காங்களோ, கஸ்டமர் கால் பண்ணிடலாங்க. சூப்பர் பாட்டுங்கண்ணா, அது நல்லா இருந்தது கேட்கும் போது. ஃபஸ்ட்டு நம்ம கேட்டோடனே அதை கேட்குறதுக்கே ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருந்தது. கஸ்டமர் நம்பர் கால் பண்ணிடலாங்க. கஸ்டமர் நம்பர் கால் பண்ணியாச்சு. உள்ளேருந்து இறங்கி வராங்க, அவன் தான் நினைக்கிறேங்க. ஆமாங்க, சரி ஓகே. அட்டன் பண்ணிட்டாங்களா? அட்டன் பண்ணலையா? அட்டன் பண்ணல. சரி ஓகேங்க. கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அடுத்த தமிழ் கட்டி பண்ணுறாங்க. தலப்பா கட்டி தாங்க வந்தாச்சு. கஸ்டமர் கீழே வராங்க. சரி கஸ்டமர் பிக்கப் பண்ணிட்டு அடுத்த தமிழ் கட்டி பண்ணுறாங்க. ஜம்மு கஸ்டமர் ட்ராப் பண்ணியாச்சுங்க. ட்ராப் பண்ணிட்டு எங்கே போயிட்டு இருப்போம், ரூமுக்கு எங்கே போயிட்டு இருக்கோம். எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 கிலோமீட்டர் காட்டுதுங்க. 15 மினிட்ஸ் காட்டுது. அப்படியே சும்மா ஜம்மு ரூமுக்கு தான் கிளம்பிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:03 ஆகுதுங்க. அது 10 o'clock 3 minutes ஆகுது. இது வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்ம ஓட்டின கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 66 கிலோமீட்டர் ஓட்டிருங்க. அப்படியே சும்மா ஜம்முன்னு ட்ராப் பண்ணியாச்சு. கஸ்டமரை ரூமுக்கு போட்டு ரூமுக்கு எவ்வளோ டைம் ஆகும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 15 மினிட்ஸ் காட்டுதுங்க. நம்ம ரூமுக்கு போய் ரீச் ஆக கரெக்டாக 15 மினிட்ஸ் காட்டுது. அப்படியே சும்மா ஜம்மு ரூமுக்கு போக தான். எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் ஊபரில் ரேபிட்டோவில் இந்த ட்ராப்புக்கு நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராப்புக்கு நம்ம ரேபிட்டோவில் ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து எவ்வளோ காட்டுது. ரேபிட்டோ 450 சம்திங்க. ஆனால் நமக்கு பிக்கப் பண்ணும்போது 490 சம்திங் காமிச்சது. ஆனால் இப்போ என்னன்னு தெரியல, ட்ராப் பண்ணும்போது 452 வருதுங்க. சரி என்ன விஷயம்னு தெரில. கரெக்டாக 452ங்க. தெரியுதுங்களா?
452ங்க. கரெக்டாக தெரிஞ்சுங்களா? இருந்தாலும் தெரிய மாட்டேருக்கு. ஓகே ஓகேங்க, 452ங்க. அப்படியே சும்மா ஜம்மு ஏர்ன் பண்ணியாச்சு. சரி ஓகே ஃபேமிலிஸ், நம்ம ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். சரி ஓகேங்க, அப்படியே சும்மா ஜம்மு ரூமாண்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. சும்மா ஜம்மு ரூமு கிட்ட வந்தாச்சுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா 71 கிலோமீட்டர் ஓட்டிருக்குங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:25 ஆகுது. 71 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம். ஊபர் எவ்வளோ ஏர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா 2900 ஏர்ன் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ராப் ரேபிட்டோவில் ஒன்று ஓட்டினோங்க. ரேபிட்டோவில் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ரேபிட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கால் வருது, இது பேசிடலாங்க. நம்ம ஃபேமிலி தான் யாரும் கால் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கால் பேசிடலாங்க. வீடியோ முடிச்சுட்டு கால் பேசிடலாங்க. நம்ம ஃபேமிலி கிட்ட யாரும் கால் பண்ணுறாங்க. இது எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ரேபிட்டோவில் 452 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேங்க. தெரியுதுங்களா? 452. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2900 ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் டியூட்டி, ஒரு பிரீமியம் ட்ராப் டியூட்டி. ரேபிட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ட்ராப் டியூட்டி முடிச்சிருக்கோங்க. மொத்த டியூட்டி முடிச்சாச்சு. அப்படியே நம்ம ஜம்மு ரூமுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. ஹாய் ஹலோ ஏபிசி ஃபேமிலிஸ், நம்ம டியூட்டி என் பண்ணியாச்சுங்க. எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரூமு கிட்ட வந்தாச்சு. அப்படியே சும்மா ஜம்மு ரூமுக்கு கிளம்ப வேண்டியதான். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:25 ஆகுதுங்க. கரெக்டாக தான் 10:25 தானே? ஆமாங்க, சாரிங்க. நம்ம பின்னாடி வந்து இது வச்சிருக்கேன், நம்மளுடைய ஓடாமீட்டர் இருக்கும், டைம் காட்டுங்க. 10:25 ஆகுது. ஜம்மு வந்து ரீச் ஆயிடுச்சு. எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 71 கிலோமீட்டர் ஓடிருங்க. ஊபரில் எவ்வளோ ஏர்ன் பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா 2900 சம்திங் ஏர்ன் பண்ணிருங்க. 2 டியூட்டி, ஒரு டியூட்டி பேக்கேஜ் டியூட்டி, 2வது டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிரீமியம் டியூட்டிங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட்டோ ஒரு டியூட்டி கம்ப்ளீட் பண்ண லாஸ்ட் டியூட்டி. ரேபிட்டோ ஏர்ன் பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா ரேபிட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 452.50 அது சம்திங் 54 ஏர்ன் பண்ணிருங்க. ரேபிட்டோவில் பெரிய இது பிரச்சனை ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா பெரிய ஃபன்னு தாங்க. ஃபன்னு சொல்லலாம், எப்படி சொல்றது, கொஞ்சம் மனசு கஷ்டமாக தாங்க இருக்கு. டிரைவிங்கில் வந்துட்டே பார்த்து டக்குன்னு சவுண்ட் வந்து என்னன்னு போய் பார்த்தீங்கன்னா நம்ம டயர் ரவுண்ட் வருதுங்களா, அந்த டயருக்கு மேலே ஒரு லேயர் வருங்க. அதாவது என்ன லேயர்னு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டன்ஸ், அந்த கிரிப்பாக பட்டன்ஸ் பிடிக்கும் தெரியுங்களா, ரவுண்டாக அந்த இது மாதிரி பார்த்துருப்பீங்க. அந்த பட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பேத்துன்னு வந்து அதாவது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி வந்துருச்சுங்க. ஆனால் வந்து டயர் வந்து பிளாஸ்ட் ஆகல, காற்று உள்ள இருக்குது, ஓப்பன் ஆகி வந்துருச்சு பேக்கில் ரைட் சைடு டயர். அப்புறம் வந்து டப் டவுன் சவுண்ட் வந்துச்சுங்க. கஸ்டமர் வந்து டவுட்டாக சரி என்னாச்சு பார்ப்பான்னு சொன்னாங்க. வண்டி நிறுத்தி பார்த்தா அந்த பிரச்சனைங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நம்ம வண்டி புக் பண்ணிட்டோம். நம்ம மாரா டிராவல்ஸ்லேருந்து டெலிகிராம் டியூட்டிலேருந்து புக் பண்ணி கஸ்டமர் வண்டி அமிச்சாச்சு. உடனே வண்டி வந்துச்சு. 10 நிமிஷத்தில் பக்கத்தில் இருந்தது. 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துச்சு. வண்டி பக்கத்துலேயே இருந்தது. அமுச்சு விட்டாங்க கஸ்டமர்ஸ் நம்ம ஜம்முன்னு அமுச்சு விட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஷோரூம் போனோம். அதெல்லாம் ஃப்ரெண்டில் பார்த்துருப்பீங்க. ஷோரூம் போயிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு அண்ணனை பார்த்துங்க. அவர் என்ன சொன்னார்னா, தம்பி நம்ம என்னதான் புது டயர் போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓட்டும் போது 1 சைடு அடி வாங்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த 2 டயர், அதாவது இந்த சைடு டயர் இந்த சைடு டயர் போடுறீங்களா, இந்த 2 டயர் ஃப்ரண்ட்டில் போடுறோம்னா இந்த 2 டயர் ஒரு 10,000 கிலோமீட்டர் ஓடனே ஒரு மாதம் 2 மாதம் ஆயிடுச்சு. 2 மாதம் வச்சுக்கலாங்க. 2 மாதம் 10,000 கிலோமீட்டர் ஓடுதுன்னா இந்த 2 டயர் இந்த சைடு இப்படி மாற்றி போடணுவாங்க. இப்படி மாற்றி போட்டு ஓடும்போது பார்த்தீங்கன்னா இந்த சைடு தெரிஞ்சது அந்த சைடு தெரியுமோ, அந்த சைடு சரி 2 சேமாக தெரியுங்களா. இப்படியே 2 டயர் போகும்போது பார்த்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவோமா, திருப்பி 10,000 கிலோமீட்டர் வந்த பிறகு இந்த சைடு இருக்கிற டயரத்துக்கு இங்கே பின்னாடி ஒரு டயர் வருங்களா, இந்த பின்னாடி டயர் போடணுங்களா, இங்கே இருக்கிற டயரத்துக்கு இந்த பின்னாடி போடணுங்களா. இந்த மாதிரி இப்படி போட்டு எக்ஸில் போட்டு ஓட்டணுங்களா, அப்புறம் பேக்கில் போட்டு ஓட்டணுங்களா. இந்த மாதிரி மாற்றி ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 80, அதாவது 80,000 கிலோமீட்டர் 9,000 கிலோமீட்டர் நல்லா ஓட்டலாமாங்க. நல்லா லைஃப் வருங்களா. இந்த ட்ரிக்ஸ் சொன்னார். சப்போஸ் நீங்களே புது டயர் போட்டிருக்கீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு மாற்றி போடணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா டக்கு ட்ரை தெரிஞ்சு போதுங்க. நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, டக்குன்னு பார்த்து டயர் காணும். என்னடா இதுன்னு பார்த்தா ஃபுல்லாக தெரிஞ்சு போயிருக்கு. இப்போ நம்ம நல்லா இருக்குன்னு நினச்சிருந்தோங்க. பார்த்தீங்கன்னா 1 சைடு தாங்க ஃபுல்லாக போயிருக்கு. அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். முடிஞ்ச அதில் ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன். 1 சைடு தாங்க போயிருக்கு, 1 சைடு பட்டன் இருக்குது. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரே சொன்னார், இதுதான் இப்போ விஷயம், நீ மாற்றி போட்டோன்னா உனக்கு ஈவனாக தெரியும், உனக்கு டயர் லைஃப் அதிகமாக வரும் அப்படின்னு சொன்னாருங்க. நீங்களும் சப்போஸ் புது வண்டி எடுத்துறீங்க இல்லை புது டயர் போடுறீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களோட டயர் லைஃப் வருங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ லைஃப் வந்து டயர் யூஸ் பண்ணுறோமோ அதுலேயும் நம்ம காசு சேவ் பண்ண முடியுங்க. அது நம்மளோட சேவிங்ஸ் தான். முடிஞ்ச அளவுக்கு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியாக அதாவது பார்த்தீங்கன்னா கரெக்டான மெயின்டெனன்ஸ் செலவு பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் நம்ம ஏர்ன் பண்ணுறது நம்ம கையில் நிற்குங்க. சரி ஃபேமிலிஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ ஆச்சு டயர்லாம் எல்லாம் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சுன்னு செக் பண்ணி திருப்பி சொல்லிடலாங்க. பில்லை செக் பண்ணுறவங்க எவ்வளோ வந்துச்சுன்ட்டு 12,352 ரூபாங்க. எனக்கு ஸ்டேட் ஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டி எவ்வளோ வந்து பார்த்துலாங்க. உங்களுக்கு பில்லு காட்டுற தெரியுதுங்களா? ஒரு நல்லா தெரியும் நினைக்கிறேன். இங்கே தாங்க அமௌண்ட்டு காட்டுறது. எவ்வளோ அமௌண்ட் அப்படியே சொல்லிடுறேங்க. எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டயரோட காசு வந்து பார்த்தீங்கன்னா டயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4,500 9,703 ரூபா டயருக்கு வந்துருங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஜிஎஸ்டி ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா 14% 1,260. அது எதுக்கு பார்த்தீங்கன்னா டயர் வாங்கினதுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்மளுடைய சென்ட்ரல் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா அதுவும் 14%ங்க. அது எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் 1,260ங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் பார்த்தோம், வீல் பேலன்சிங் பார்த்தோம். வீல் பேலன்சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஜிஎஸ்டி எவ்வளோ கட்டியிருக்கும் பார்த்தீங்கன்னா 63 ரூபா கட்டியிருக்கும். அடுத்து அலைன்மெண்ட் இது ரெண்டுத்துக்கு வீல் பேலன்ஸுக்கு அலைன்மெண்ட் சேர்த்து 63 ரூபா, திருப்பி ஒரு 63 ரூபா ஸ்டேட்டு கட்டிருங்க.
அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம டயர் வாங்குறது தனி ஒரு ஜிஎஸ்டி கட்டியிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட்டு இது பார்த்ததுக்கு இது தனியாக ஒரு ஜிஎஸ்டி கட்டியிருக்கோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9% ஜிஎஸ்டி கட்டியிருக்கோம். நம்ம டயர் வந்து பார்த்தீங்கன்னா 14% ஜிஎஸ்டி கட்டியிருக்கோம். மொத்தம் ஜிஎஸ்டி மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2700 2800 பக்கம் நம்ம ஜிஎஸ்டி மட்டுமே கட்டியிருக்கோம் ஃபேமிலிஸ். மொத்தமாக எவ்வளோ பில் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா 12350 மொத்தம் பில் அமௌண்ட் வேல்யூ நம்ம கட்டியிருக்குங்க. என்ன பண்ணுறது, டேக்ஸ் அமௌண்ட் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2646 டேக்ஸ் அமௌண்ட்டு. இதில் உங்களுக்கு டேக்ஸ் அமௌண்ட்டோட போட்டிருக்காங்க. பில்லு கரெக்டாக பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், 2000 சில்லற சம்திங், 2640 சில்லற சம்திங், 2646 மொத்தம் இந்த அளவுக்கு நம்ம பேமெண்ட் பண்ணிருங்க. 2 டயர் ஃப்ரண்ட்ல மட்டும் தான் மாற்றிருக்கோம். இன்னும் நம்ம பார்த்தீங்கன்னா பேக் டயர் 2 டயர் மாற்றணும். அது இன்னும் கொஞ்சம் நாள் ஓடும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 25-30% இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் ஓடட்டாங்க, ஓடனே மாற்றிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்கும். இல்லைனா முடிஞ்சாலும் காசு வந்து சீக்கிரமாக நம்ம மாற்றிடலாங்க. பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இது பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இதில் என்னென்ன கமெண்ட் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, ப்ரோ அதாவது உங்கள் எட்டியாஸ் கார் பற்றி போடுங்க ப்ரோன்னு கேட்டீங்க. நம்ம வண்டி பற்றி பார்த்தீங்கன்னா எல்லாரும் உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் எதுவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு விஷயத்தில் நம்ம அப்டேட் பண்ணுறோம். நம்மளோட செல்லக்குட்டிக்கு என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன ரேட் வருது, என்னென்ன விஷயம், எவ்வளோ மாற்றிருக்கோம், என்ன விஷயம் எல்லாம் ஒன்று அப்டேட் பண்ணுறோம். உங்களுக்கு பர்டிகுலராக இந்த விஷயம் தெரியணும் ப்ரோ, உங்கள் வண்டி பற்றி, உங்கள் செல்லக்குட்டி பற்றி, நம்ம செல்லக்குட்டி பற்றி, நம்மளோட செல்லக்குட்டி பற்றி இந்த விஷயம் தெரியணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. இல்லை ஃபுல்லாக ஒரு வீடியோ மாதிரி எடுத்து போடுனாலும் கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஃபுல்லாக ஒரு வீடியோ மாதிரி போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ப்ரோ ஊபருக்குள்ள எப்படி ப்ரோ யூஸ் பண்ணுறது, ஊபர் எப்படி ப்ரோ யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஊபர் ஒன்றும் பிரச்சனை, நம்ம லாகின் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆஃப், அதை பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் ஆன்லைன் இருக்குங்க ப்ளூ கலரில். அதை டச் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் போயிட்டீங்கன்னா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டு டியூட்டி வர ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே லெஃப்ட் சைடு அதை பார்த்தீங்கன்னா ஊபரில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த லெஃப்ட் சைடு இருக்குங்க. இதுதான் நம்ம ஊபர் ஆப்பு. ஊபர் ஆப்புக்குள்ளே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். சப்போஸ் நம்ம ஃபேமிலியில் புதுசாக வந்துருப்பீங்க, வந்துடும் தெரியலன்னா அப்படியே பார்த்துங்க ஃபேமிலிஸ். இது என்ன விஷயம், ஒன்றும் பெரிய இது கிடையாதுங்க. இந்த ப்ளூ இருக்குங்களா, ஈஸி தாங்க. இந்த ப்ளூ டச் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் வந்துடுவீங்க. இந்த ப்ளூ டச் பண்ணி ஆன்லைன் வந்துடுவீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டியூட்டி பார்க்குறேங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்குல்ல, இதை டச் பண்ணிங்கன்னா அட்வான்ஸ் டியூட்டி காட்ட ஆரம்பிச்சிருங்க. இப்படி அடிக்குது, நம்ம இது பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப்லைன் வந்துடலாங்க. திருப்பி நம்ம ஆஃப்லைன் வரணும். எப்படி வருது பார்த்தீங்கன்னா இங்கே 3 கோட் மாதிரி காட்டுதுல, இந்த சைடு 3 கோட் டச் பண்ணிங்கன்னா இந்த ஹேண்ட் சிம்பிள் மாதிரி காட்டும். ஹேண்ட் சிம்பிளை கொடுத்தீங்கன்னா ஆஃப்லைன் வந்துடலாங்க. இது வந்து ஆஃப்லைனுக்கு. சப்போஸ் நம்ம டூட்டி மட்டும் வேணா டீ குடிக்கிற மாதிரி போனால் இங்கே ஒரு டீ கப் மாதிரி இருக்கும். அந்த டீ கப் டச் பண்ணிங்கன்னா நம்ம டீ குடிக்கிறது சாப்பிடலாம் யூஸ் பண்ணிக்கலாம் டைம். இது வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புகளை ஏதாவது சொல்லி எடுக்கிறது நம்ம. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி, அதாவது 11:48க்கு 100 சில்லற அமௌண்ட் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் பிரைட்னஸ் கம்பெனி தெரியுமோ, சாரிங்க இப்போ தெரியுதுங்களா, 1 செகண்ட்ங்க, இப்போ தெரியும் நினைக்கிறேன். இப்போ தெரியுதுங்களா, 512 ரூபா அமௌண்ட்டுங்க. இதுதான் நம்ம அமௌண்ட் காட்டுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா. இதில் அமௌண்ட் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு நம்ம டியூட்டி வேணும் டியூட்டி கிளிக் பண்ணிடலாங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு டியூட்டி எடுத்து வச்சிருக்கோம், அட்வான்ஸ் டியூட்டி. என்ன டியூட்டி வெற்றி அப்படி யோசிப்பீங்க. அதை பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி, ஆமாங்க 16 15 நாளைக்கு என்ன டேட்டு, ஆமாங்க 16ஆம் தேதி. 16ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா என்ன டியூட்டி எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா பிற்பகல்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 4:40 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர் பேக்கேஜ் எடுத்து வச்சிருங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சிஐடி நகர் பிக்கப் பண்ணி அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிண்டிங்க ஒரு 3 ஹவர் பேக்கேஜ் எடுத்து வச்சிருக்கோம். எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 825 ரூபா அமௌண்ட் காட்டியிருக்கேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் முன்னாடி எடுத்து வச்சிருக்கோம். நம்ம வந்து நாளைக்கு ஒரு 4:40 காமிச்சிருக்கு. நம்ம 4 o'clock போல் ஆன்லைனில் வந்துட்டோம்னா அவங்க வந்து ஆன்லைன் கனெக்ட் காமிச்சிருக்கேன். நம்ம வந்து ஒரு 1 hour முன்னாடி வந்துடுங்க. ஆனால் 40 minutes முன்னாடி வரணும்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு 1 hour முன்னாடி வந்தால் ரொம்ப பெட்டராக இருக்கும். எப்பயுமே நீங்கள் அட்வான்ஸ் எடுக்கிறீங்க பட்சத்தில் 40 minutes 1 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் ஆன்லைனில் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் ஆன்லைனில் இருக்கீங்க அப்படி காட்டுங்க ஃபேமிலிஸ். அதெல்லாம் மறக்காம நீங்கள் வந்து ஆன்லைன் ஆன் பண்ணி வச்சுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூமு பற்றி கேட்டுறீங்க. ப்ரோ நீங்கள் எவ்வளோ ரூமுக்கு பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அக்கா வீட்டில் இருக்குங்க. அதாவது அக்கா வீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அக்கா வந்து பாண்டிச்சேரி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ட்ராப் பண்ணிருப்போம். அப்போ அவங்க அந்த ஃபர்ஸ்ட் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் வீடியோலாம் போட்டிருப்போம். பஞ்சாப் போன வீடியோ. நம்ம வந்து அவங்களுடைய கார் ஓன் கார் இருக்குது. ஓன் கார் எடுத்துன்னு போய் நம்ம அப்படியே ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டோம். ஓன் கார் அங்கே தான் இருக்குது. காரோட எடுத்து ட்ராப் பண்ணிட்டு வந்தாச்சு. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 4 days பக்கம் போயிருப்போம் நினைக்கிறேங்க பஞ்சாப்புக்கு. ஸ்ட்ரெயிட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹைதராபாத்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆமாங்க ஃபர்ஸ்ட் நாள் சென்னையிலேருந்து கிளம்பணும் ஹைதராபாத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மகாராஷ்டிரா பக்கத்தில் நாக்பூர் போட்டோம் நினைக்கிறேங்க. நாக்பூர், ஆக்ரா, பஞ்சாப் கரெக்டுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹைதராபாத், அப்புறம் நாக்பூர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரா வந்து தாஜ்மஹால் ஆக்ரா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 2500 கிலோமீட்டர் பக்கம் வந்ததுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் ட்ராவலிங் போட்டோம். 4 நாள் ட்ராவலிங் வந்து அப்புறம் நம்ம சரியாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்போம். அதை பற்றி நம்ம வாய்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துருக்க மாட்டோம், செப்பரேட்டாக வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்போங்க. சின்ன கிளிப் மாதிரி எடுத்து ஆட் பண்ணியிருப்போம். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம், திருப்பி வீடியோ பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு சின்ன ட்ரிக்ஸ் அதில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன கேட்டிருக்கீங்க, அவ்வளோதான் ஃபேமிலிஸ். சப்போஸ் உங்களுக்கு வேறு டவுட் இருக்குது, ஓலாவை பற்றி டவுட் இருக்குது, உங்களுக்கு கார் பற்றி டவுட் இருக்குது, ட்ராவல்ஸ் பற்றி டவுட் இருக்குது, சில விஷயம் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணிடுறேன் ஃபேமிலிஸ். சரி ஃபேமிலிஸ், இந்த வீடியோ எதாவது பண்ணிக்கிறேன். அது ஒரு நல்ல வீடியோ செஞ்சா மறக்காம 2 வீலர் ஓட்டும்போது ஹெல்மெட் போட்டு விட்டுங்க, 4 வீலர் ஓட்டும்போது சீட் பெல்ட் போட்டு விடுங்க. நம்ம சேஃப்டி நம்ம ஃபேமிலிஸ் பார்த்துக்கணும். பாய்ங்க.